பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மக்கள் ஒரு பேர் ஆதரவை கொடுத்து கொண்டிருப்பதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி அமைக்கப் போவது உறுதி செய்யப்பட்டொன்று. இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம், இந்த தேசம் வல்லரசு நாடாக ஆகணும்னா அது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் மட்டும்தான் ஆகும் முடியும் என்பது மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மக்கள் எங்கே பார்த்தாலும் கூட இன்றைக்கு இந்தியா முழுவதும் எந்த ஊருக்கு போனாலும் மோடி 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 என்று ஒரு பெரிய ஆதரவுகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் இந்த 10 ஆண்டுகள் இந்த தேசத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு எடுத்து சென்றதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 3வது முறை இந்த ஆட்சி ஒரு 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. முன்னாடி ஒரு காலகட்டங்களில் நாட்டு நலனுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தியானம் செய்யப்பட்டது. இப்போது அரசியல் தியானம் தான் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைவரும் அதே போல பிரகாஷ் ராஜும் எத்தனையோ ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். இப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு 16 கேமரா நான் ஒரு மனிதரை பார்த்ததே கிடையாது. பிரகாஷ் ராஜ்கிட்டையும் காங்கிரஸ் தலைவர்கிட்டையும் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? முதல்ல. இரண்டாவது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தான், பொதுமக்களினுடைய முன்னேற்றத்திற்காக தான், இந்த உலக நன்மைக்காக தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏதோ இன்றைக்கு தியானத்தில் ஈடுபடலை. அவர் தொடர்ந்து அவருடைய சிறுவயது முதல் ஆன்மீகத்தில் மிகவும் பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்திய ஒற்றுமை யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கியிருக்கிறார்கள். போன வருடம் கூட தேர்தல் முடிந்த பிறகு இமயமலையில் தன்னுடைய தியானத்தை செய்தார்கள். இன்றைக்கு இங்கு 3 நாட்களாக தன்னுடைய கடும் தவம் தியானம், ஒரு ரிஷி, ஒரு முனிவர் போல அவர் தன்னுடைய தியானத்தை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.